அடைந்தால் அவன் என்னவாக ஆகிறான்? முகம் கருத்து கவலை விழுங்கியவனாக மாறிவிடுகிறான். இந்த பெண் குழந்தை இப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை வந்து விட்டதே, இந்த பெண் குழந்தையை வைத்துக் கொள்வதா அல்லது புதைத்து விடுவதா என்று இவன் யோசிக்கிறான். இவர்கள் செய்வது மிக தவறு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான்? அந்த வசனத்துல கண்டிக்கிறான். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பெண் குழந்தை என்பது ஒரு நற்செய்தி. ஆரம்பமே சூப்பருங்க. தொடக்கமே அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? இஸ்லாத்துல பெண்கள் என்றாலே, அந்த பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொன்னாலே அது உனக்கு சுப செய்தி. எவ்வளவு சூப்பரான மார்க்கத்துல இருக்கிறோம், எவ்வளவு அழகான மார்க்கத்துல இருக்கிறோம். மற்ற கொள்கைகள் இப்படி சொல்லி இருக்கா? இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் இறைவனுடைய மிகப்பெரும் கிருபையினால், அவனுடைய பேரருள் என்று சொல்ல வேண்டும், நாம் எல்லாம் அவனுடைய சத்திய மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அது செழிப்பாகவும் வளமாகவும் இருப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஒரு சரியான நேர் வழியை காட்டக்கூடியதாக, அறத்தை போதிக்கக்கூடியதாக, மனிதனை பண்படுத்தி அவனை நல்ல வழியில் செலுத்த இஸ்லாமிய மார்க்கம்தான் சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள், அது மனித குலம் பல்கி பெருக வேண்டும், மனித குலத்திற்கு சரியான வழி இதுதான் என்று சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன் என்ற அற்புதமான ஒரு வேதத்தையும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையும், ஹதீஸ்கள் தொகுப்புகள் என்று சொல்லக்கூடிய தொகுப்பை உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பு தான் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மனிதர்கள் எதை பின்பற்ற வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பாடம் எடுக்கிறது. அதில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் நிறைய படிப்பனைகளை பெற வேண்டும், பாடத்தை பெற வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு மனித சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால், ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள். அவங்களுக்கு ஒரு பங்கு இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல கூட பல விஷயங்களை சொல்லுவாங்க, பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படிம்பாங்க. பெண்களை உயர்த்தி சொல்வதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். இன்னும் நம்முடைய மார்க்க கொள்கையில அந்த மாதிரி நம்பிக்கை கிடையாது. பெண் நதிகள் நதிகள் இருக்குல்ல, இந்தியாவில் ஓடக்கூடிய நதிகள் இருக்குல்ல, அதற்கெல்லாம் பெண்ணுடைய பெயரை தான் வைப்பாங்க. கங்கா, யமுனான்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாம் பெண்ணுடைய பெயர் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால், பெண்களை உயர்த்தி சொல்லக்கூடிய இடத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு நடைமுறை இருக்கிறது. அதில் பெண்களை உயர்த்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை நம்ம நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், சொல்கிறார்கள், அதை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனா உண்மையிலே கடைபிடிக்கிறாங்களா? இஸ்லாமிய மார்க்கம் சொல்ற மாதிரி அவங்க கடைபிடிக்கிறாங்களா? அதை ஒப்பிட்டு பாருங்க. மற்ற மதங்கள்ல சொல்லுவாங்க, கடவுள்களுக்கு பெண் தெய்வத்தோட பேர் வைப்பாங்க, நதிகளுக்கு பெண்களுடைய பேரை வைப்பாங்க, இன்னும் பிற விஷயங்களுக்கு பெண்களை முக்கியத்துவப்படுத்துவாங்க, முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்ற மாதிரி பெண்ணை அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்களா, பெருமைப்படுத்தி இருக்கிறார்களா என்று பார்த்தால், பல சட்ட போராட்டங்கள் மூலமாகத்தான் இந்த நாட்டில் பெண்களுக்கான உரிமைகள், அதாவது அந்த பெண்ணுக்கான சொத்துரிமையா இருக்கட்டும், பேச்சுரிமையா இருக்கட்டும், இன்ன பல உரிமைகளாக இருக்கட்டும், அதை சட்டங்கள் மூலமாக போராடித்தான் வாங்கியிருக்கிறார்கள். அதுதான் வரலாறு, அதுதான் உண்மை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த பெண்கள் குறித்து அழகான முறையில சொல்லி காட்டுகிறது. 16வது அத்தியாயத்துல 58வது வசனம், அந்த வசனத்தை படிங்க. வா இதா புஸ்ஸிர அஹதும் ஃபில் உன்சா, அவர்களுக்கு ஒருவருக்கு பெண் குழந்தை பற்றிய நற்செய்தி.
அல்லாஹ் எப்படி சொல்றானா திருமலை குர்ஆன்ல, பெண் குழந்தையை பற்றிய நற்செய்தி, அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தி சொல்லுங்க. அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல பல இடங்கள்ல பேசுவான். நற்செய்தினா என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிஃப்ட், அது ஒரு பரிசு, அதுக்கான ரிசல்ட், அதுதான் நற்செய்திங்கிற வார்த்தை. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பற்றிய நற்செய்தி சொல்லப்பட்டால், வஜுகும் முஸ்வதன், அவனது முகம் கருத்து, வஹுவ ஹலீம், மேலும் அவளை கவலை விழுங்கியவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? பெண் குழந்தை என்பது நற்செய்திங்கிறான். ஆனால் இந்த நற்செய்தி சொல்லப்பட்டால் அவன் எப்படி இருக்கிறானா? இது ஒரு கவலையான செய்தி. இதனால என்ன செய்கிறான்? அவன் முகம் கருத்தவனாக மாறி விடுகிறான் என்று அல்லாஹ் 16வது அத்தியாயத்துல 58வது வசனத்துல சொல்றான். கூடுதலாக அடுத்த வசனத்துல பாருங்க, யும்சிக்கும், அதை வைத்துக் கொள்வதா, அதை புதைத்து விடுவதா என்று அவன் யோசிக்கிறான். அந்த குழந்தைய, பெண் குழந்தைய அல்ல நற்செய்தின்னு முதல் வார்த்தையில சொல்றான். ஆனால் இந்த நற்செய்தி அவன் காதுக்கு கேட்டால், அவனுடைய செவியை அடைந்தால் அவன் என்னவாக ஆகிறான்? முகம் கருத்து கவலை விழுங்கியவனாக மாறிவிடுகிறான். இந்த பெண் குழந்தை இப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை வந்து விட்டதே, இந்த பெண் குழந்தையை வைத்துக் கொள்வதா அல்லது புதைத்து விடுவதா என்று இவன் யோசிக்கிறான். இவர்கள் செய்வது மிக தவறு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த வசனத்துல கண்டிக்கிறான். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பெண் குழந்தை என்பது ஒரு நற்செய்தி. ஆரம்பமே சூப்பருங்க. தொடக்கமே அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? இஸ்லாத்துல பெண்கள் என்றாலே, அந்த பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொன்னாலே அது உனக்கு சுப செய்தி. எவ்வளவு சூப்பரான மார்க்கத்துல இருக்கிறோம், எவ்வளவு அழகான மார்க்கத்துல இருக்கிறோம். மற்ற கொள்கைகள் இப்படி சொல்லி இருக்கா? இன்னும் பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை பாருங்க. பெண்களை அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உயர்த்துகிறான் என்பதை பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த மாதிரி சொல்லிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க. ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க, ஒரு அடிமை பெண் இருக்கிறார். அவளுக்கு அழகிய முறையில் கல்வியையும் ஒழுக்கத்தையும் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ, அப்படி கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த அடிமை பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாரோ, மகர் கொடுத்து திருமணம் செய்து கொள்கிறாரோ, அவருக்கு 2 மடங்கு கூலி. ஹதீஸ்ல வருது. அடிமைங்கிறது எந்த அளவுக்கு மட்டமான சூழ்நிலை. இன்னைக்கு அடிமை முறை இல்லை. 1400 வருடங்களுக்கு முன்பாக அடிமைனா ஆடு மாடுகளை விட ரொம்ப மோசமா நடத்தக்கூடியவங்க தான் அடிமைகள். அந்த அடிமைக்கு யாராவது கல்வி சொல்லிக் கொடுப்பாங்களா? அந்த அடிமைக்கு யாராவது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்களா? அந்த அடிமைக்கு யாராவது மகர் கொடுத்து திருமணம் பண்ணிக்குவாங்களா? ஆனால் இதை செய்தால் அவர்களுக்கு 2 மடங்கு கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, அவர் பெண்களை எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த நாட்டுல பெண்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு எவ்வளவு போராட்டம். பெண்களுக்காக கல்வி, அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு தமிழ்நாட்டுல சொன்னாங்க. அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு எதிராக ஈவேரா பெரியார் போன்றவர்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி போன்றவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள் என்று வரலாறுல படிப்போம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த பெண்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுங்கிறான். கல்வியை அதிகமாக மக்கள் மத்தியிலே சொன்னது என்று பார்த்தால் அவர் பெண் தான். யார்? அன்னை ஆயிஷா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அதிகமான கல்வியை கற்று மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அன்னை ஆயிஷா அவங்க. இன்னும் அன்னை ஆயிஷா அவங்க சொல்றாங்க, அன்சாரி பெண்கள் தான் ரொம்ப எப்படி சொல்றாங்கன்னா மார்க்கத்துல நிறைய சந்தேகங்களை கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்க. மார்க்க விடயங்கள் அதிகமான கேள்விகளை எழுப்பி அதில் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல முதல் இடத்துல யார் இருந்தாங்கன்னா அன்சாரி பெண்கள் தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா அன்சாரி பெண்கள் குறித்து சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல கல்விக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு. இங்க எப்படி இருந்தது? 1821 திருநெல்வேலியில பெண்களுக்கு என்று ஒரு கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்படுது. எப்போ? 1821. 1848 புனேல ஜோதிராவ் பூலே என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தான் முதல்ல ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி 1892 சாரா டக்கர் கல்லூரி என்று சொல்லக்கூடிய ஒரு காலேஜ்,
பெண்கள் படிக்கக்கூடிய காலேஜ் அது எங்க வருது? திருநெல்வேலியில வருது. அப்போ இவ்வளவு தமிழ்நாட்டுல கல்விங்கிறது 800கள் 1800ல தான் பெண்களுக்கே கல்வி கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல பாருங்க, அன்சாரி பெண்கள் கல்வியை கற்றிருக்கிறார்கள். ஆயிஷார் அதிகமான செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் அந்த அன்சாரி பெண்கள்ல ஒரு கூட்டத்தார் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னா, அபு சயீத் அல் குத்ரி அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்கள் உங்களை சுத்தி எப்போதுமே இருக்கிறாங்க யா ரசூலுல்லாஹ். அவர்கள் எங்களை விட உங்களை மிஞ்சி விடுகிறார்கள். அவங்கள உங்களை சுத்தி இருக்கிறாங்க. அதனால பெண்களாகிய எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நாளை ஒதுக்கி அல்லாஹ் சொல்லி கொடுத்த மார்க்க சட்டங்களை, கல்வியை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று அன்சாரி பெண்கள் கேட்கிறாங்க. கல்வி கற்றுக்கொள்வதில் ஆர்வம். அதை ரசூலா தடுத்தாங்களா? அடுப்போது பெண்களுக்கு கல்வி எதுக்குன்னு ரசூலா சொன்னாங்களா? சொல்லல. அவர்களுக்கு என்று ஒரு பிரத்யேகமான நாளை ஒதுக்குகிறார்கள். அவர்களுக்கான அனைத்து மார்க்க சட்டங்களையும் சொல்லி தருகிறார்கள் என்ற செய்தியையும் நாம் என்ன செய்யறோம்? பார்க்க முடியுதா இல்லையா? இன்னும் நிறைய விஷயங்கள்ல, பெண்களுடைய விஷயங்கள்ல பாருங்க. இன்றைக்கு பெண்கள் குறிப்பா நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விட்டு வேற இடத்துல மற்ற பெண்களுடைய ஆடை ஒழுக்கங்கள் எல்லாம் பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கு. ஆடை எங்களுடைய சுதந்திரம், எது சுதந்திரம் என்று தெரியாமலேயே ஆடை எங்கள் சுதந்திரம் என்கிறாங்க. முழுசா மறைத்துக் கொள்வதுதான் ஆடை சுதந்திரம். எப்படி? அதுக்கும் பாருங்க, 1829 19ஆம் நூற்றாண்டை ஒட்டிய சம்பவம். திருவிதாங்கூர் சமஸ்தானம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்க குறிப்பிட்ட உயர் ஜாதியினர் இருக்கிறாங்க. அவங்கள தவிர்த்து விட்டு இந்த நாடாறு, இழுவர், புலையர் உள்ளிட்ட ஒரு 18 ஜாதிகளுக்கு மேலாடை போடுவது அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? தடுத்து வைத்திருந்தார்கள். நீங்க எல்லாம் கீழ் ஜாதிக்காரங்க, பெண்களுக்கு மேலாடை, தங்களுடைய மார்பகங்களை மறைத்துக் கொள்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படி அவங்க மேலாடை போடணும்னா வரி கட்டணும், குறிப்பிட்ட அளவுக்கு வரி கட்டணும். அதுல என்ன டீப்பா போனோம்னா நிறைய வார்த்தைகள் இருக்குது, அது நம்ம இந்த சபையில பேச நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு மார்பகங்களை மறைக்கக்கூடிய அளவுக்கு மேலாடையை மறைக்க பயன்படுத்துவதற்கு வரி கட்ட வேண்டும். ஒரு காலத்துல ஆடை உடுத்துவதற்காக போராடி ஆடை உரிமையை பெற்ற மக்கள், ஆடை சுதந்திரத்தை வாங்கிய மக்கள், இன்றைக்கு ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் ஆடை குறைப்பை செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அதுல நம்ம கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு தவறு நடப்பதற்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபாசம் தான். பாலியல் குற்றங்கள் அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆபாச போஸ்டர்கள், ஆபாச விளம்பரங்கள், ஆபாச காட்சிகள். அந்த மாதிரி தானே இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. சினிமாவை திறந்தா ஆபாசம், சோசியல் மீடியாவை திறந்தா ஆபாசம். அப்படிப்பட்ட நடைமுறை வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இதுல இஸ்லாமிய மார்க்கம் அழகிய நடைமுறையை சொல்லுகிறது. பெண்களுக்கு பர்தா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய சட்டத்தை சொல்லுகிறது. நபியே, தமது தலைமுக்காடுகளை அவர்களுக்கு தொங்க விடுமாறு கட்டளையிடுங்க. அதன் மூலமா அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கண்ணியம் கிடைக்கும். இன்னும் யார் என்று அறியப்படுவதற்கும், அவர்கள் தொல்லை செய்யாமல், அவர்களை யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருப்பதற்கும் இந்த ஆடை ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 33ஆம் அத்தியாயம் 59ஆம் வசனத்துல சொல்றான். இதை கேட்ட அன்சாரி பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்கள் தலைகளிலே காகம் உட்கார்ந்ததை போன்று தலைகளை மூடிக்கொண்டு சென்றார்கள். அன்சாரி பெண்கள் தான் அப்பவும். அந்த அளவுக்கு மார்க்கத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்தவர்கள் பெண்கள், மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள் பெண்கள், அந்த அளவுக்கு ஈடுபாடு. அப்போ ஆடையை ஒழுக்கமாகவும் என்ன செய்ய வேண்டும்? ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் இன்றைக்கு வழிகட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது. உன்னுடைய ஆடை என்பது ஒரு கண்ணியம், அதை சரியான முறையில் நீ பேண வேண்டும். முகம், கைகளை தவிர்த்து விட்டு மற்ற பாகங்கள் மறைக்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு இயல்பாகவே ஒரு கவர்ச்சி பெண்கள் மீது கொடுத்திருக்காங்கல்ல, இயற்கையாவே. அப்ப நீங்க பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? கூடுதல் ஆடையை பேணி உங்களுடைய கற்பை பேணிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய முறையில் உங்களை அழகிய முறையில் கண்ணியப்படுத்துகிறது. அதை என்ன செய்வாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், இஸ்லாத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது,
பெண்களை ஒடுக்குகிறது, பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை சொல்வார்கள். கல்வி கற்பதற்கு போராட வேண்டிய காலத்தில் இருந்த சமுதாயம் இங்கே இருந்தது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக ரசூலாட்ட கல்வியை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா? இந்த இடத்துல கல்வி கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமூட்டிய மார்க்கம், ஆடையை சரியான முறையை அணிந்து கொள்ள ஆர்வமூட்டிய மார்க்கம். இன்னும் காபத்துல்லாவே நிர்வாணமாக வலம் வந்தாங்க ரசூலா காலத்துல. கும்மூஸ் என்ற குலத்தை தவிர மற்றவங்க எல்லாம் காபத்துல்லா நிர்வாணமாக வலம் வந்தாங்க. ரசூலா என்ன செஞ்சாங்க? அதையும் மாத்தினாங்க. அப்படிலாம் வரக்கூடாது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதையும் என்ன செய்தான்? சரி செய்தான். அதே மாதிரி பெண்கள் பேசும்போது தங்களுடைய பேச்சுல ஒரு மாதிரி நெளிஞ்சு குலைஞ்சு பேசிடக்கூடாது. அது உள்ளத்துல நோய் இருக்கிறவன் என்ன செய்வான்? தவறாக தான் புரிந்து கொள்வான். இயல்பாகவே பெண்கள் பேசக்கூடிய பேச்சுங்கிறது கொஞ்சம் ரொம்ப குரல் கனமா இருக்காது, கொஞ்சம் அமைதியா சாஃப்டா தான் இருக்கும். இதுல அவர்கள் குலைந்து நெளிந்து பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளத்துல காழ்ப்புணர்ச்சி இருக்கவன், கெட்ட எண்ணம் இருக்கிறவன் என்ன செய்வான்? அதை தவறா பயன்படுத்த நினைப்பான். அப்ப அந்த மாதிரியும் என்ன செய்திடக்கூடாது, பெண்கள் பேசி நடந்து விடக்கூடாது என்று சொல்லி அழகிய முறையில் பெண்களுக்கான பாதுகாப்பையும் இஸ்லாமிய மார்க்கம் உறுதி செய்கிறது. இன்னும் பாருங்க, திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு அனுமதி, அந்த அனுமதியை பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்குது. திருமணம் முடிக்கணும்னா முதல்ல யாரிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும்? பெண்ணுடைய அனுமதி கட்டாய வேண்டும். அதை பத்தி வரக்கூடிய செய்தியை பாருங்க. ஹன்சியா பின் ஹிஜாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழிய, ஒரு பெண்மணி, அவங்கள்ட்ட கேட்காம அவர் தகப்பனார் திருமணம் முடிச்சிடுறார். திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் இது குறித்த செய்தியை ரசூலாட்ட அந்த பெண்மணி கொண்டு வராங்க. எங்க தகப்பனாரு என்னை கேட்காம என்ன செஞ்சாங்க, இந்த ஹிஜாம் என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப ரசூலா என்ன செய்யறாங்க? அந்த திருமணத்தை உடனே தடை பண்றாங்க. இன்றைக்கு இருக்குதா? மற்ற கொள்கைகள் இப்படி இருக்குதா? பெண்ணுடைய அனுமதி வாங்கிதான் திருமணம் பண்றாங்களா? ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பெண்ணுடைய அனுமதி கட்டாயம் வேண்டும். அது இல்லாமல் நீங்க எந்த திருமணம் செய்து வைத்தாலும் அது செல்லாது. அதே மாதிரி சாபித் ரலியல்லாஹுடைய மனைவி வரக்கூடிய செய்தியை பாருங்க. அவங்க சொல்றாங்க, சாபித் ரலியல்லாஹு அவங்க மனைவி, சாபித் ரலியல்லாஹு அவங்க மார்க்க விஷயத்துல எல்லாம் சூப்பரு, குண விஷயத்துல எல்லாம் சூப்பரு, எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இவரோடு வாழ பிடிக்கவில்லை. திருமணம் ஆயிருச்சு. திருமணம் ஆகி சில காலங்கள் போனதுக்கு பிறகு அவர் எல்லா விதத்திலையும் நல்லவரா தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த சாபித் ரலியல்லாஹுடைய மனைவி சொல்றாங்க, அவர் எல்லாம் ஓகே தான், பட் ஆனா எனக்கு அவர் கூட வாழ பிடிக்கல. ரசூலா என்ன செய்றாங்க? சாபித் ரலியல்லாஹு உங்களுக்காக பேசுறாங்க. நீங்க என்னம்மா இந்த மாதிரி சொல்றீங்க, அப்ப நீ மகரை என்ன செய்யற, திருப்பி கொடுத்துடுறியா அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த மகரை வாங்கினார்களோ அதை திருப்பி கொடுத்துட்டு அதை செஞ்சாங்க ரசூல்லா விவாகரத்து பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி பாருங்க, பஹீரா ரலியல்லாஹு அவங்களுடைய செய்தியை பாருங்க. இந்த பஹீரா ரலியல்லாஹு அவங்க முகீஸ் என்பவரை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. பஹீராங்க முகீஸ் என்பவரை திருமணம் பண்ணிருக்காங்க. பஹீரா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு அடிமை. ஆனா ஆயிஷா அவங்க தான் விரிவிக்கிறாங்க. இந்த பஹீரா ரலியல்லாஹு அவங்க முகீஸ திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா முகீஸ் கூட இவங்களுக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் முகீஸ் என்ன பண்றாருன்னா பஹீரா கூட தான் வாழுவேங்கிற, தாடி நினைய அழுது நான் இந்த பெண்ணு கூட தான் இருப்பேன், இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க? அவங்க கூட வாழ்றதுக்கு என்ன செய்றாங்க? ஆசைப்படுறாங்க. ஆனா பஹீரா அவங்க சொல்றாங்க எனக்கு விருப்பம் இல்லை. ரசூலாவும் பரிந்துரை பேசுறாங்க. ரசூலாவும் என்ன செய்றாங்க? அவர் உன் பின்னாடியே வராருமா, உன் பின்னாடியே சுத்தி வராரு, உன் மேல அன்பா இருக்காரு, பாசமா இருக்காரு, இவ்வளவு அழுகுறாரு, நீ அவர் கூட வாழலாமே என்று என்ன செய்றாங்க? பஹீரா ரசூலா கேட்கிறாங்க. உடனே அவங்க பஹீரா சொல்றாங்க, அவங்க கேட்கிறாங்க, நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா அல்லது பரிந்துரை செய்யறீங்களா அப்படின்னு. கட்டளைன்னா கட்டுப்பட்டுதான் ஆகணும், இறை தூதர் சொல்றாங்கல்ல அப்படின்னு கட்டுப்பட்டு ஆகணும். ஆனால் இவங்க கேட்கிறாங்க, நீங்க சொல்வது கட்டளையா அல்லது பரிந்துரையா? இல்ல, நான் பரிந்துரை தான் செய்யறேன். அப்படி என்று சொன்னால் முகீஸிடம் எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? அவங்கள்ட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கிறாங்க. அப்ப திருமணம் செய்வதற்கு முதலில் அனுமதி வாங்க வேண்டும்.
திருமணம் ஆகியிருந்தால் அவர்களுக்கு வாழ பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் முறையான அடிப்படையில் என்ன செய்யலாம், விவாகரத்து வாங்கிக் கொள்ளலாம். இந்த விவாகரத்து இன்னைக்கு வாங்க முடியுமா? இன்னைக்கு எத்தனை கோர்ட்ல எத்தனை கேஸ் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள், குடும்பவியல் நீதிமன்றத்தில் அவ்வளவு கேஸ் இருக்கு. முறையா பெண்களுக்கு விவாகரத்து கிடைக்குதா? விவாகரத்துக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஆணாக இருந்தால் என்ன செய்வாங்க, பெண்ணின் மீது ஒரு அபாண்டத்தை தூக்கி போடுவாங்க, அப்பதான் விவாகரத்து கிடைக்கும். இவன் ஒழுக்கம் கெட்டவா, ஏதோ தவறான வழியில போயிட்டா, அதனால எனக்கு இந்த பெண்ணோட வாழ பிடிக்கல, விவாகரத்து கொடுங்க அப்படின்னு ஆண் சொல்றானா இல்லையா? அப்படித்தான் சொல்லுவான். பெண் என்ன சொல்லுவா, விவாகரத்து கேட்டா இவன் ஆம்பளையே இல்ல, இவன் கூட வாழ முடியாது என்று இவள் ஒரு அபாண்டத்தை சொல்லி பழியை சொல்லி என்ன செய்வாள், பெண் விவாகரத்து கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இப்படி சொல்லியும் அவர்களுக்கு விவாகரத்து கிடைக்கவில்லை. அது நாள் கணக்கில் இழுத்துக்கிட்டே போகுது, வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டே போகுது. இவன் என்ன செய்யறான், துணை இல்லாம எப்படிங்க இருப்பான்? இவன் என்ன செய்யறான், அடுத்து இவன் தனியா இங்கிட்டு ஒரு பெண்ணோட வாழ ஆரம்பிச்சிடறான். அந்த பெண் என்ன செய்யறா, தனியா அங்கிட்டு வேற ஒருத்தரோட வாழ ஆரம்பிச்சிடறாங்க. விவாகரத்து வாங்குவதற்கு முன்பாகவே அவங்க வேறு வேறு நிலையில போய் வாழக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்குன்னு பாருங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அழகிய முறையில ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல விவாகரத்து உரிமையா பெண்களுக்கு இருக்கு, திருமணத்துக்கான உரிமையா பெண்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி பெண்களுக்கு வாழக்கூடிய முறையில் அவர்களுக்கான அனைத்து சட்டங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இதையெல்லாம் நம்ம பெருமையா 4 பேர்ட்ட சொல்லணும். பெண்களை ஒடுக்குகிறது, பெண்களை அடக்குகிறது என்று சொல்லித்தான் இன்றைக்கு பல விஷயங்கள் என்ன செய்யறாங்க, அவதூறுகளையும் பழிச்சொல்களையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமா, நடைமுறைப்படுத்த முடியுமா? காலத்துக்கும் முடியாது. அதே மாதிரி கணவனை இழந்த பெண்கள், ஒரு காலத்துல கணவனை பெண்கள் இழந்து விட்டால் இங்க என்ன நடைமுறை இருந்துச்சு, இந்தியாவில சதி உடன்கட்டை ஏறும் நடைமுறை இருந்துச்சு. அது 1829 டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு என்று சொல்லக்கூடியவர் ஒரு சட்டம் ஏற்றார். விதவை ஒரு பெண் ஒரு சமூகத்துல கணவனை இழந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் அவ்வளவுதான், க்ளோஸ். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகிய நடைமுறை சொன்னது. ஆனால் விதவையாக ஒரு பெண் ஆகிவிட்டால், வாழக்கூடிய வயதில் கணவனை இழந்து விட்டால் அவ்வளவுதான், அவன் சாப்டர் க்ளோஸ். அந்த பெண்ணுக்கு அடுத்த மறுமணம் பத்தி யோசிக்க கூடாது. அந்த பெண் யார் கணவன் இறந்தாரோ அவரோடு சேர்த்து எரிக்கப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு, சதி உடன்கட்டை மூலமாக. அதன் பிறகு வில்லியம் பெண்டிங் பிரபு என்று சொல்லக்கூடியவர் ஒரு சட்டம் கொண்டு வராரு, இதன் மூலம் இதற்கு பிறகு யாரும் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு திருத்துறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, இந்த விதவையாக ஒரு பெண் இருந்தால் அவள் அடுத்தடுத்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட மார்க்கம்! பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடிய உரிமை கொடுத்தது. அன்னை ஹதீஜார்கள் அவங்களுடைய வாழ்க்கை எடுங்க. ரசூலுல்லாஹ்வை திருமணம் பண்ணும்போது அவங்க யாரு? விதவை. இத்தனைக்கும் ரசூலுல்லாஹ் நபி ஆகிறதுக்கு முன்னாடியே அன்னை ஹதீஜாவை திருமணம் பண்ணிருக்காங்க. அப்படிதானுங்க, அதுதான் வரலாறு. ரசூலுல்லாஹ் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே விதவையை திருமணம் பண்ணியிருக்கிறார், நபியா ஆகிறதுக்கு முன்னாடியே விதவையை திருமணம் பண்ணியிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்துல விதவைகளை எப்படி கண்ணியப்படுத்துதுன்னு பாருங்க, பெண்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துதுன்னு பாருங்க. மற்ற மார்க்கத்துல தாலி அறுத்தா வந்துட்டானா, ரோட்ல வந்துட்டான்னு சொன்னா அவளுக்கு ஒரு பேர் வெட்டி அபசகுணம், இவன் மூஞ்சில முழிச்சாலே நல்லது கிடைக்காது, வீட்டுக்குள்ள போயிருவாங்க. அந்த பெண்ணை கூனி குறுகி ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க, கணவன் இல்லை என்று சொன்னார். ஒரு நல்ல விசேஷமான இடங்களுக்கு போய் நிக்க முடியாது, திருமணம் பண்றது பண்ண அவங்க உரிமை. 2வது விஷயம் வச்சுக்கோங்க, அந்த வீடுகள்ல விசேஷம் நடக்கும்லாங்க, ஒரு விதவை பெண் ஒரு இடத்துக்கு போக முடியுமா, போய் நிக்க முடியுமா? இவளை யார் இங்க கூப்பிட்டா, இவையா இதை செய்யறா, என்னமோ பெரிய அபசம்பவம் நடக்க மாதிரி. ஒரு முஸ்லீம் இப்படி நம்ப கூடாது கண்டிப்பாக. ஆனா மாற்று மதத்துல நடக்கதா இல்லையா? அந்த இடத்துல அந்த பெண் ஒடுக்கப்படுகிறாள், அடக்கப்படுகிறாள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துல
பெண்ணுக்கு மறுமண உரிமை. எப்போ அந்த இத்தா காலம், குறிப்பிட்ட இத்தா காலம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து திருமணம் பண்ணிக்கலாம். அனஸ் அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம், அவங்க அனஸ் அவர்களுடைய தாப்பனார் மாலிக், அவர் இது பண்ணி இறந்துடுறாரு, வேற ஒரு இதுக்கு போயிடுறாரு, அது வேற சாப்டர். அப்ப இந்த உம்மு சுலைம் அடுத்து யார கல்யாணம் பண்றாங்கன்னா அபு தல்ஹாவை திருமணம் பண்றாங்க. சகாபாக்களும் விதவைகளை திருமணம் பண்ணிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை திருமணம் பண்ணது, ஹதீஜா அம்மாவை திருமணம் பண்ணது விதவையா இருக்கும்போது. அதுக்கடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தவிர மீதி அவங்க பண்ண எல்லா திருமணமே விதவை திருமணம் தான். இதே மாதிரி அபு தல்ஹாவும் திருமணம் பண்றாங்க. யார? ஒரு விதவையை. விதவைகளுக்கு மறுவாழ்வுங்கிறது 1400 வருடங்களுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களும் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் வளர்த்தெடுத்த சஹாபாக்கள் அவர்கள் மூலமாகவும் இந்த விதவைகளுக்கு, பெண்களுக்கு இந்த இஸ்லாத்தில் வாழ்வதற்கு உரிமை உண்டு என்று சொல்லி சஹாபாக்களை வார்த்தெடுத்தார்கள். அவர்களும் விதவைகளை திருமணம் முடித்திருக்கிறார்கள். அதன் பிறகு 9 குழந்தைகள் உம்மு சுலைம் அவங்களுக்கு. ஒவ்வொரு குழந்தையும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோமா இல்லையா? அப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு மார்க்கத்தில் கண்ணியத்தை கொடுத்த ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இதை விடுத்து விட்டு வேற எந்த கொள்கையை நீங்க எடுத்து பாருங்க, ஏட்டு சுரைக்காய் தான். ஏட்டு சுரைக்காய்னா என்ன? வெறும் ஏட்டுல மட்டும்தான் இருக்கும். அந்த சுரைக்காயை வைத்து சுவையாக உணவை சமைத்து விட முடியாது. அது ஏட்டு சுரைக்காய், கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். அது போன்ற நடைமுறை தான் இருக்கும். பெண்ணை கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஏடுகளிலே எழுதி வைப்பார்களே தவிர நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், சகாபாக்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. பெண்கள் நம்முடைய நாட்டின் கண்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். சொல்வதை செயல்படுத்தக்கூடிய இடங்களில் அவர்கள் இல்லை. சொன்னதை செயல்படுத்தக்கூடிய இடமாக இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை கூறியவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகளை வழங்கி இருக்கிறது, இஸ்லாம் பெண்ணியத்தை எவ்வாறு போற்றுகிறது என்ற செய்தியை தொடர்ச்சியாக பார்த்தோம். பெண் குழந்தை பிறந்தால் அது நற்செய்தி என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த பெண் குழந்தையை ஒரு காலத்தில் கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்த சம்பவம் எல்லாம் நடந்ததை நாம் நினைச்சுவோம், வரலாறுகளை படிக்க முடிகிறது. பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதா? அந்த பெண் குழந்தை என்ற செய்தி இவனுக்கு தெரிந்து விட்டால் அந்த அந்த குழந்தையினுடைய கருவறையே கல்லறையாக மாறக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தை பிறந்தால் நற்செய்தி என்ற சுப செய்தியை மூலமாக மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? பிரகடனப்படுத்தினார்கள். பெண்களுக்கான உரிமையாக, பிரதான உரிமையாக இருக்கக்கூடிய கல்வி உரிமையை கொடுத்தார்கள், திருமண உரிமையை கொடுத்தார்கள். திருமணம் முடிந்த பிறகு வாழ்வதற்காக அவர்களுக்கு வாழ பிடிக்கவில்லை என்றால் அதற்கான விவாகரத்து உரிமையும், குலா என்று சொல்லக்கூடிய உரிமையும் கொடுத்தார்கள். அதன் பிறகு கணவனை இழந்து விட்டால் மறுமணமே கிடையாது என்று சொன்னப்பட்ட நிலையில் இருந்த இந்த காலகட்டத்தோடு அந்த காலத்தை ஒப்பிடும்போது 1400 வருடங்களுக்கு முன்பாக மறுமணம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். சஹாபிய பெண்மணிகள் விதவையாக இருந்தார்கள், அவர்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆடை விஷயத்தில் பெண்களை கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஆடையிலும் பேச்சு சுதந்திரம் இருந்தால் தானங்க இன்னைக்கு பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஒரு பெண்ணுக்கு பேச்சு சுதந்திரம் முதலில் இருந்தால்தான் அந்த கணவனோடு வாழ வேண்டுமா வாழ வேண்டாமா என்ற முடிவை முதலில் எடுப்பதற்கு பேச்சு சுதந்திரம் வேண்டும். ஒரு திருமணம் குறித்து பேசும்போது அந்த பெண்ணிடத்தில் நாம் கேட்பது எதற்காக? அனுமதி கேட்டுதானே திருமணம் பண்றோம்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்திலே அவளுக்கு எத்தனை வகையான உரிமைகள் கொடுக்கப்படும்? பேச்சு உரிமை இருந்தால்தான் அந்த அனுமதியும் கேட்க முடியும். இவகிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு இவளை திருமணம் பண்ணி வச்சிருவோம்னு சொன்னோம்னா அப்ப அந்த பெண்ணுடைய குரல் வலை நெரிக்கப்படுகிறது.
அப்ப பேச்சுரிமை கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம், கல்வி ஒழுக்கத்தை போதித்தது இஸ்லாமிய மார்க்கம். இன்னும் ஒருபடி சொல்ல போனால் சொத்துக்களில் உரிமை கொடுத்தது. பெண்களுக்கு சொத்துரிமை என்று நம்ம நாட்டுல சுதந்திரத்துக்கு பிறகு பல சட்டங்களை இயற்றி தகப்பனாருடைய சொத்துல, பாட்டம் முப்பாட்டம் சொத்துல பங்கு உண்டுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரவே பல ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு, பங்கு உண்டு என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெண்களை ஒவ்வொரு இடத்திலும், பெண்களை ஒவ்வொரு நிமிடத்திலும் கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அவர்களுக்கான கல்வி உரிமை, பேச்சுரிமை, சொத்துரிமை, வாழ்வதற்கான உரிமை என்ற அனைத்து உரிமைகளையும் சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், நடைமுறைப்படுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லி இந்த மார்க்கத்தில் நாம் பயணிப்பது மிகப்பெரிய பெருமையாக நாம் கருத வேண்டும். இதை நம்மோடு மட்டும் இல்லாமல் பிறமர சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் வணக்கம் எல்லாரும்.